சாலிட் ஃபுட்டா நம்ம சாப்பிடல, லிக்விடா கன்சியூம் பண்ண போறோம். இதுவே அவங்க லாங் டேர்மா ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஒரு ஜூஸ்ன்னு எடுக்கும்போது அதுல உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்பினாச்சையும் ஜூஸா பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கீரை, இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஜூஸ் பண்ணி குடிக்கும்போது, ஜூஸ் டயட்னு சொல்லும்போது அதோட கேலரி ரொம்ப 800க்கு பிலோவா இருக்கிறதுனால, கேலரி டெபிசிட்ல போறதுனால இது வெயிட் லாஸ் அக்கர் ஆகுது. பட் இது ரொம்ப பேலன்ஸ் இல்லாத பண்ற டயட். தண்ணி ஆகாரம் தான் சாப்பிடும்போது சாலிட் ஃபுட் இல்ல, சாப்பிடுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இல்ல. ஸோ ரொம்ப இரிட்டேட்டட் பிஹேவியரா இருக்கும், சைக்காலஜிக்கல் பிஹேவியரா இருக்கும், மூட் ஸ்விங்ஸா இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒபேசிட்டின்னு சொல்றது ஒரு அதிக பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஏன்னு சொன்னா வெளியில ஃபுட் எடுக்கிறது, ரேண்டமா அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுறது, அதுலயும் ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது. ஸோ இதனால கேலரிஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால பீப்புள் அவங்களோட வெயிட் கெயினும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த வெயிட் கெயின் அப்படின்னு ஆயிட்டோம்னா அவங்களுக்கு அதை அதை குவிக் ஃபிக்ஸா சீக்கிரமா அது எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ சீக்கிரமா குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சயின்டிபிக் மெத்தடா இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன டயட் அவைலபிள் இருக்கு நம்மளுக்கு யூடியூப்ஸ்லயோ இல்ல குவாலிஃபைடு இல்லாத பர்சனல்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க ஒருத்தவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு அதனால வெயிட் லாஸ் ஒரு 10 கிலோ ஒரு மாசத்துல குறைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குவிக்கா பண்ற ஒரு டயட்டை தான் ட்ரெண்டியா அதை சீக்கிரமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. லாங் டேர்மா அதை ஒரு பெனிஃபிட்டா வச்சு பண்ணலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வராம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்ல. சீக்கிரமா முடிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸை யோசிக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க இப்ப பார்க்கும்போது நிறைய டயட்ஸ் இருக்கு. பாலியோ டயட் இருக்கு, கீட்டோ டயட் இருக்கு, ஜூஸ் டயட் இருக்கு, டீடாக்சிஃபிகேஷன் டயட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ரிசர்ச் இருக்கா, இதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு ஜூஸ் டயட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜஸ்ட் வெஜிடபிள்ஸோ நம்ம அதோட ஃப்ரூட்ஸோ அதோட ஜூஸ் மட்டும்தான் பண்ண போறோம். ஸோ ஜூஸ்ன்னு பண்ணும்போது ஜஸ்ட் அதுல இருந்து என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னா அதோட வாட்டர் இன்டேக் நம்மளுக்கு கிடைக்க போகுது. பிளஸ் அதுல வைட்டமின் சி கொஞ்சம் அளவு இருக்கலாம். அண்ட் ஃபைபர் டோட்டலாவே அதுல இருந்து நார்ச்சத்து டோட்டலாவே அதுல இருந்து போயிடுது. ஏன்னா ஜூஸ் பண்றதுனால, லிக்விடா கன்சியூம் பண்றதுனால. ஸோ சாலிட் ஃபுட்டா நம்ம சாப்பிடல, லிக்விடா கன்சியூம் பண்ண போறோம். இதுவே அவங்க லாங் டேர்மா ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஒரு ஜூஸ்ன்னு எடுக்கும்போது அதுல உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, கேலரிஸும் ரொம்ப கம்மி. சக்கரைன்னு ஆட் பண்ணும்போது தான் அதுல கேலரிஸ் அதிகமா வரும். ஸோ சிம்பிளா பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான் அதுல இருக்கு. ஸோ அதுல ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் சொல்லும் போது ADNK அது இல்லை. அதுல புரோட்டீன் கண்டென்ட் அதுல எதுவுமே இல்லை, ஃபேட்ஸ் அதுல எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. கீரையும் கூட சில பேர் ஸ்பினாச்சையும் ஜூஸா பண்ணி குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கீரை, இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் அதிகமா ஜூஸ் பண்ணி குடிக்கும்போது அதோட கண்டென்ட்ல ஆக்சலேட்னு சொல்லி அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஆக்சலேட் அதிகமா கன்சியூம் பண்ணும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஜூஸ் டயட்னு சொல்லும்போது அதோட கேலரி ரொம்ப 800க்கு பிலோவா இருக்கிறதுனால, கேலரி டெபிசிட்ல போறதுனால இது வெயிட் லாஸ் அக்கர் ஆகுது. பட் இது ரொம்ப பேலன்ஸ் இல்லாத பண்ற டயட். ஸோ நாட் ஓன்லி இதுல கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கோலி லித்தியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கேலரிஸ் 800க்கு கீழே போகும்போது கால் ஸ்டோன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் சொல்றோம். ஸோ அவங்களுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அடுத்தது பாத்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி, வைட்டமின் D டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாலிட் ஃபுட்ஸ்ல தான் மோஸ்டா வரும். ஸோ லிக்விடா எடுக்கும்போது இந்த மாதிரி வரவே வராது. அண்ட் ப்ரொலாங்டா இது ஃபாலோ பண்ணும்போது திருப்பி கேஸ்ட்ரைட்டிஸ், ஏன்னா சாலிடா நம்ம சாப்பிடல. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், நம்ம ஃபேட் சொல்யூபிள் வைட்டமின்ஸும் சாப்பிடல, நம்மளுக்கு இம்யூனிட்டி இஷ்யூஸ் வரலாம். சைக்காலஜிக்கலாவும் நம்மளுக்கு ரொம்ப இரிட்டபிள் ஆயிடுறோம். வெறும் தண்ணி ஆகாரம் தான் சாப்பிடும்போது சாலிட் ஃபுட் இல்ல, சாப்பிடுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இல்ல. ஸோ ரொம்ப இரிட்டேட்டட் பிஹேவியரா இருக்கும், சைக்காலஜிக்கல் பிஹேவியரா இருக்கும், மூட் ஸ்விங்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதோட சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ நிறைய பேர் சடனா டயட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, சடனா இந்த மாதிரி கிராஷ் டயட்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் பாலியோ டயட் ஆர் கீட்டோ டயட் ஆர் அதுல இன்யூமரபிள் இருக்கு அதுல டயட்ஸ் இந்த மாதிரி கிராஷா பண்றது. ஸோ கிராஷ் டயட்ஸ்ன்னு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ப்ரீவியஸா ஏதாவது பிளட் ப்ரெஷர் இருக்கா, இல்ல அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது அண்டர்லைங் லிவர் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் அவங்க ஒரு ஹெல்த் செக் பண்ணிட்டு தான் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும். எதுவுமே பண்ணாம
அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணும்போது அதோட எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு. பர் மந்த் நம்ம பார்த்தோம்னா சேஃபா லூஸ் பண்றது வில் பி 2 to 3 kgs. அதுவும் வித் குட் டயட் அடிக்குவேட் நம்ம சாப்பிட்றது என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு தேவையான ஃபேட்ஸ் இதெல்லாம் ஒரு லிமிட்டட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல எடுத்து வித் எக்ஸசைஸ் நம்ம லூஸ் பண்ணும்போது இது கரெக்டான வெயிட் லாஸ். ஸோ இந்த மாதிரி பாலியோனா ஃபேட் அதிகமாக எடுக்கிறது, ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுனா ஒரு நாளைக்கு ஒரு 100 to 150 grams ஆஃப் ஃபேட் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபேட் எடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் டோட்டலாகவே கட் பண்ணிட்டு ப்ரோட்டீனும் கம்மியாக சாப்பிடும்போது இது நம்ம லிவரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால நம்மளுக்கு ஃபேட்டி லிவரு, இதனால நம்மளுக்கு கிட்னி இஷ்யூஸ், ஸோ இதனால நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஒரு வெயிட் லாஸ் யோசிக்கும் போது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்கு, இது நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபைட் பர்சனலோட அட்வைஸை கேட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும்.